ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஃபேஸ் காட்டி பேசுகிறேன். வீடியோலாம் நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்லா கரெக்டாக அப்பப்போ வந்து சுட அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊசலாடிட்டே இருக்குது. என்ன அப்டேட்? காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் எவிக்ஷன் ஆனாங்க அப்படின்ற விஷயங்கள். இன்றைக்கான வந்து ஒருத்தங்க வந்து எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை நான் காலையில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வருது. யாருன்னா ஃபஸ்ட்டு ரம்யா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ ரம்யா பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுடைய விஷயங்களை அவங்க ஒழுங்காக பண்ணாதனால தான் அவங்க இப்போ வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அடுத்தவங்க சார்ந்தே அவங்களோட கேமை வந்துட்டு ஓட்டிட்டு போயிடலாம்னு நினச்சாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பலமே வந்துட்டு அந்த கத்துற விஷயங்கள், சண்டை போகிற விஷயங்கள், அதை வச்சு நம்ம பிக் பாஸ் வந்து சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையை கட்டினாங்க. பட் லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த கத்துற விஷயங்களாக ரவுடித்தனமாக இருக்குது, நீங்கன்னா வெளியே பெரிய ரவுடியா, பாஷா பாய் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறமா சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது ஒரு வாட்டி பட்டாசு மாதிரி வெடிக்கிறது, அதுக்கப்புறம் நமுத்து போன பட்டாசு மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தான் நான் வந்துட்டு போன வாரமே சொல்லியிருப்பேன். என்னென்னா அங்கே வந்து சேனல்ஸ்குள்ளே வந்துட்டு என்னென்னா விக்கல் சிக்ரம், ரம்யா, துஷார், அதுக்கப்புறம் அரோரா, இவங்க 4 பேர் மேலேயும் வந்துட்டு செம்மகானில் இருக்காங்க. சுத்தமாக இவங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸே வரல. அதனால் இவங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பல்கா தூக்கணும் ஆச்சரியப்படுறதுக்குலன்ற மாதிரிலாம் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த மாதிரிலாம் அப்டேட் போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு ரம்யா எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க, இந்த வாரம் ரம்யா தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னு. இது எப்படா இது முன்னாடியே இப்படி வந்து எவிக்ஷன்லாம் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன். அது பார்த்தா கடைசியில் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு அப்டேட் வருது, ரம்யா தான் எவிக்டன்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா துஷார் எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்ன அது கண்ணா 2வது லிஸ்ட்டுன்னு ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னையா துஷாரா இப்போ தான் நம்ம மனுஷன் வந்துட்டு ஃபயரில் மோடில் ஆரம்பமானப்பில் இவரை போய் தூக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் துஷார்கிட்டே வந்துட்டு எந்த இதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் அலாரம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. என்னென்னா இவங்க வந்துட்டு ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. வெளியில் நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கீங்களே, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. யார் பற்றினா அந்த 2 பேரை காமிச்சாங்க. செம்மையாக அசிங்கம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. சரிங்களா? ஆனால் எனக்கு என்ன ஒருத்தனா துஷாரை வந்து அனுப்புறதுக்கு போய் அரோரா அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம், நாமினேஷன்ஸ் தான் அவங்க வரலையே. ஏன்னா நாமினேஷன்ஸு ஒரு அருமையான கருவி. இந்த வாட்டி அவங்களாம் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் யார் யார் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க. 2 ஓட்டு வந்தோடனே முன்னொருத்தவங்களுக்கு போட்டலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேர் வந்து தற்கூரிகளாக வந்து இன்னுமே வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க வந்து வன்மத்தை மட்டும்தான், வஞ்சகத்தை மட்டும்தான் கொட்டுவாங்க. சரி, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அதே மாதிரி தான் அவங்களோட வன்மத்தை வந்து கக்கிட்டு போயிட்டாங்க. அதை தான் திவாகர் அழகாக சொல்லியிருப்பார். எவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் 2 பேரும் நீங்கள் வந்தேன்ன 4 பேருமே அந்த மாதிரி தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிப்பார். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எது எப்படியோ துஷார் வந்துட்டு எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா மதியானமாக வந்துட்டு பிரவீன் வந்துட்டு எவிக்டட் வந்துருச்சு. என்னையா நடக்குது? ஆனால் பிரவீனுக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லை. இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து ஓட்டு வந்து அந்த ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். சுத்தமாக ஓட்டே வரல அன்அஃபிஷியல் ஓட்ஸில். அப்படின்னு இருக்கும்போது இவர் எப்படி தாக்கு பிடிப்பார்? ஏன்னா என்ன தான் நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் மக்களோட ஆதரவு இல்லாமல் உங்களால் சர்வே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பிரவீன் வந்து எவிக்டட்னு வந்துச்சு. ஆனால் இன்னொருத்தர் வீட்டை விட்டு போயிருக்காங்க. அவங்க எவிக்டட் கிடையாது, கெமி. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், அதாவது தோல் வந்து இதுவாக இருக்குது, ட்ரை ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க நாளைக்கு மோரலஸ் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாரோ ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் போக போகிறாங்க. ஆனால் யார் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கன்ஃபார்ம் ஆனால் வந்துட்டு இதில் துஷார் கன்ஃபார்ம், பிரவீனா, ரம்யாவா. ரம்யாவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99% ரம்யா தான். 1% வந்துட்டு பிரவீன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே வர அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தான் நம்பணும், ஃபுல்லாக நம்பக்கூடாதுன்றது என்னோடய தாழ்மையான என்னோட இதில் எல்லார் வீடியோவுமே நம்மளாவது ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். ஒரு சில சேனல்ஸில் பார்க்குற வாரம் வந்துட்டு காலையிலேயே வந்து கமருதீன் எவிக்டட், அப்புறம் என்னது விஜே பார்வதி எவிக்டட். எப்போ ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து போன வாரம் வந்து நிறையா நான் பார்த்துட்டு இன்னே அது பார்த்தா 80,000 வியூஸு, 1,00,000 வியூஸ்லாம் போயிருக்குது. அப்புறம் யோசிச்சேன் நம்மளும் போகலாமச்சு, இது ஒரு மானக்கட்ட குழப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் போகிறதில்ல. ஆனால் ஒரு சில பேர் அதை பண்ணுறாங்க. அது ஒரு வாடிக்கையாக சலிக்கமானா. இப்போ நாளைக்கு வரும் பாருங்கள். இப்போ இது அப்டேட்டில் வந்துருச்சா, நாளைக்கு பாருங்கள் காலையிலே வரும் கமருதீன் எவிக்டட், விஜே பார்வதி எவிக்டட் அப்படின்னு வரும். ஏன்னா முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ மக்கள் வந்துட்டு அவங்கள போட்டால் கொஞ்சம் வியூஸ் போகுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் அது வந்துட்டு அது அவங்களுடைய இது விஷயம். அதை வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு சில மக்கள் வந்து கூடுறாங்க. ரைட்,
நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்மளே குழப்பி விடுற மாதிரி ஒரு 3 அப்டேட் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆக மொத்தத்தில் ஆனால் 2 விக்கெட் காலி. அந்த 2 விக்கெட்டில் ஒன்று துஷார் கன்ஃபார்மு, இன்னொன்று ரம்யாவா இல்லை பிரவீனா, அதுதான் வந்து மேக்ஸிமம் வரும். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் யார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.